இருக்காது. எப்பெல்லாம் அவருக்கு முருகனை பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் நேரா திருச்செந்தூருக்கு வந்துருவார். திருச்செந்தூர் முருகன் மேல அவருக்கு அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு காதல். யாருக்கு தான் அவரை பிடிக்காது? செந்தில் ஆண்டவரை பிடிக்காதவங்கன்னு இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? அப்படி அந்த முருகன் மேல அதி தீவிரமான பக்தி கொண்ட அந்த வைரவன் சேர்வைக்கு ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. பொதுவாவே நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம், நடுவில் அது செய்ய முடியல அப்படின்னா உடனே நமக்கு மனசுல ரொம்ப கவலையாயிடும். இத்தனை வருஷம் இதை நான் தொடர்ந்து பண்ணனே, இப்ப என்னால இதை பண்ண முடியாம போயிடுச்சே, என்ன காரணமோ தெரியலையே, இறைவன் இதை ஏற்றுக்கொள்ளலையா, இல்லை என்னுடைய வினையின் பலனா அப்படின்னு ரொம்ப புலம்புவோம் இல்லையா? அது மாதிரி வைரவன் சேர்வையும், என்னடா இது முருகா, இப்படி ஒரு சோதனை உன்னை என்னால பார்க்கவே முடியலையே, ஏன் இப்படி அப்படின்னு ரொம்ப புலம்பி அழுது இறைவனிடத்துல முறையிட்டு விட்டு தூங்கிட்டார். அன்றைக்கு இரவு முருகப்பெருமான் அவருக்கு கனவுல